ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆற்றுக்கு வந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறக்காண்டி வந்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மழை பெஞ்சு செகதியாக கிடக்கு, நடக்கவே முடியல. இதுதான் கூட்டி போய்க்கிருக்காங்க. பைய வந்து சேருங்க, வேறுங்க எப்படி கிடக்குன்னு இடம். இங்கேதான் போய்கிட்டு இருக்கான். போயிட்டு இன்றைக்கி மீன் தூண்டி போட்டு எப்படி மீன் மாட்டுதுன்னு பாருங்கள். எங்கிட்டா போகிறீங்க? என்னடா இடத்த காணுமா? உட்காந்து பண்ண முடியாது, கரை உட்காந்து போட முடியாதா? கரையா? ஆமாம், பணம் 4 மணி நேரத்தையும் குழி. இப்போ இதில் போனோம்னா எவ்வளோ போகணும்? இவ்வளோ இறங்க கழுத்து மட்டத்துக்கு இறங்குமா? நல்லா பல்லாம் பார்த்து நிப்பாட்டுங்க. அறுவா எடுத்துக்கு வந்தீங்களா? காதை வச்சு விட்ருவான். இறங்கிட்டு போனோம்னா இடம் தேடுறான். இப்போ தான் இடம் தேடுறான். இனிமேல் இடமே தேடி இனிமேல் அதுக்கப்புறம் தான் தூண்டி போட்டு மீனே பிடிக்கணும். என்னடா திருப்பி வந்த வேற வழி தெரியாமல் போய்கிட்டு இருக்காயா? இது சண்டை இல்லை. ஆ சரி சரி, எல்லாம் துளசி கிடக்குங்க. பாருங்க, இதுதான் துளசி. முள்ள உள்ளுச்சு. மெதுவா போடா மச்சான். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு போகிறதே அதெல்லாம் அட்வென்ச்சராக இருக்கும் போலே. ஏ இன்னும் போய் சேரல. இப்போதான் நடந்து போய்கிட்டு இருக்கான். வயக்காட்டு நாடி போய்கிட்டு இருக்கான். ஓ, பயங்கரமாக இருக்குது. வயக்காட்டில் நடந்து போயிட்டு இருக்கான் நண்பர்களே. போய் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இடம் பார்த்து தூண்டி போடணும். ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகிறான்னு தெரில. போயிட்டு உங்களுக்கு காமிக்க வர பழியாக போய்க்கிருக்கான். வந்துட்டான். வயக்காடை தாண்டி இன்னொரு காடு போகுது. அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான். சூறாங்காய் காய்ச்சிருக்கியா? இதுக்குள்ளே சூறாம்பழம்லாம் வளர்த்துருக்கு. ருச்சியாக இருங்க சூறாங்காய். எவ்வளோ காய் காய்ச்சிருக்கீங்க? சீசன் வந்துடுச்சு. அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டான். என்ன திரும்ப போகிறீங்க? அப்போ இது கிடையாதான். வாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் தயார் போகணும்? 2 கிலோமீட்டர். ஏ அப்பாடா வந்துட்டான். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வந்துட்டான். இந்த இடத்துல தூண்டி போட போகிறான். பார்த்தீங்கன்னா சவரில் தூண்டிலாம் எடுத்து வெளியில் போட்டாச்சு. புழு மாற்றினா எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ தூண்டி போட்டு மீன் கிடைக்கான்னு பார்ப்போம். தண்ணிக்குள்ளே இறங்கி கழுத்து மட்டத்தில் போட்டுக்கிட்டு இருக்கான் நண்பர்களே. இங்கே தான் மீன் கிடைக்குதான். நல்லா தண்ணிக்குள்ளே இறங்குமா வேண்டாமா நின்றுக்கிட்டு இருக்கேன். தந்துச்சு. அக்கா என்ன அது? சின்ன மீன். ஆட்டினதுக்கு வந்த மீனுக்கு சம்மந்தமே இல்லையே. அப்படியா? அது ஒன்று இருக்கா? ரைட் ரைட் ரைட். அப்படியா வளர்ப்பு கட்டையா? சூப்பர் சூப்பரியா. ஊர்களே பெரிய மீன். கருப்பு ஜிலேபி. இன்னும் ஆற்றுக்குள்ள கிடக்கிற கருப்பு கலர் தான் இருக்குது. அருமையான மீன். அந்த அழுத்துட்டான்டா. நீ அங்கேயே தான் ஜூம் பண்ண காமிப்பேன். பா வைக்கடா வைக்கடா. ஜூம் பண்ணால் உடையுது. ஆனால்
அங்கே இங்கே இருந்தால் அங்கே மீன் அடிக்குது, இங்கே வந்தால் இங்கே என்ன போங்க. வளர்ப்பு கண்டையா கரையில் இங்கே பாருங்க. அடுத்த ஒரு சைஸ் கண்டை மாட்டிருக்கு, கருப்பு கலரில் இருக்கு பாருங்க. அப்படியா வாழையா சூப்பராக தெரியுதியா மீன். 4 முள்ளு வரைச்சிருச்சு அப்படியே. அருமை அருமை. இதே உள்ளே போயிடுச்சு, தெப்பத்தை காணும்டா. போடுறா. ஐயோ இவ்வளோ இங்கே பாருங்க, பெரிய மீன் மாட்டிடுச்சு. அடுத்த ஒரு மீன் இங்கே பாருங்க, சிலேபி மீன். எடு கலட்டு. பூச்சி ஊற முடிஞ்சு. பூச்சி தான் ஒரு மீனுக்கு ஒரு புழுவை திங்கிது, என்னன்னு தெரியல. அடுத்த புழுவை மாட்டு. புழு இருக்கா இல்லையா, தின்றுச்சா? செஞ்சாருங்க, முள் மட்டும்தான் இருக்குது, புழுவை காணும். இந்தா புழுவை மாட்டி போடு. அம்மாடா கொடுக்குறாங்க. இந்த அம்மாடா அங்கே போட்டு இருக்காப்புல. இங்கடா காமியில் தூக்கு, பூசா தூக்குடா. எங்கடா தூக்கு, இது போட்டு பார்த்துட்டு வா. கடைசியாக நம்பர்களை காமிக்கிறேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு. மீன் புழு மாட்டிக்கிறியா? வெள்ளை கலர் பூச்சிக்கு மட்டும்தான் எடுக்குது, கருப்பு பூச்சி கூட எடுக்க மாட்டேங்குது. தூக்கி அதே இடத்துல போடு. அந்த அங்கே தான் போட்டேன். அப்படி போடு. அதனால் நண்பர்களே தெப்பம் ஒரு மாதிரி இழுக்குது, ஒரு மாதிரி இழுக்க போகிறான் போகலாம்டா. இல்லை. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு மீன் வச்சுக்கிட்டு வந்துருச்சு. காமி வண்டியில் பாருங்க, வண்டியில் கோர்த்து இங்கே பாருங்க, பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அடுத்த மீன் அந்த பாருங்க, புழுவாக பாருங்கள் இருக்கா போச்சு. அதுவும் பாதி இருக்குது. புழு தான் செம தீனி திங்கிது நண்பர்களே. புழு தான் நிறையா கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வாங்க, நிறையா புழு கொண்டு வாங்க. போகுது நல்ல உணவனுங்களுக்கு பணக்கு ரோய். ரெடியாக இருந்துக்க போகுது. போகிறா நண்பர்களே. தெப்பத்தை பாருங்கள், அந்த சைஸ் பாருங்க, ஆடிக்கிட்டே இருக்குது. நல்லா உள்ளே போட்டிது. போகிறோம். ஐயா நண்பர்கள் எங்கே யாருங்க எத்த தண்ணி. நண்பர்கள் பெரிய சிலேபி நண்பர்களே, மாட்டினோட சரியான சைஸ் இது. இங்கே பாருங்க, முரட்டு மீன், பிடி பையன். நல்லா எழுதுக்கு கொஞ்சம் வந்தியா இல்லையா? இந்த மாதிரி ஒரு 4 மீன் மட்டும் சூப்பராக இருக்கு நண்பர்களே. அவ்வளோதான். அக்கா அடி இங்கே பாருங்க, வெக்காங்களே வேறு லெவல் நண்பர்களே. சூப்பர் மீன் பாருங்க. பல்லு இருக்கும் பல்ல வாயை பாரு இப்படி இருக்குன்னு. எடுத்து போடு நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா 2வது பெரிய கண்டை நாங்கள் பிடிச்சதில்ல. இதை 2வது சைஸ் பெருசு. அதான் பூஜை காணும். போடு அங்கனே போடு. இன்னும் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இங்கே வாயா, மீன் கடிக்குதே. அங்கே என்ன பண்ணுற? இங்கிட்டு வாங்க பால். அங்கே அடிக்கிற வாடா பால். இங்கே அங்கே நிற்கிறேன். மீன் வேணா வாங்க, நான் போட்டுக்கு இருக்கேன். போகிறேன். ஐயோ பறிச்சுக்குச்சு. நண்பர்களே நல்லா கண்டா பறிச்சுக்கிச்சு நண்பர்களே. மேலே வந்துட்டு கீழே போயிடுச்சு. அருமையான கண்டை. சரியான பெருசியா இப்போ வந்தது. நல்லாத்தான் வந்து சுண்டு வைக்கல ஒழுங்கா, இல்லைன்னா அருமையாக வச்சுருக்கலாம். சரி ஒன்று தானே, அடுத்த கண்டையில் பார்த்துருக்கோம். நான் பெருசாக பிடிப்போம்யா. அடுத்து இது போனால் போய்த்துட்டு போகுது. பூரா அவ்வளோண்டா. சூப்பரா, வெரி குட்ரா. நண்பர்களே பாருங்கள், அடுத்த ஒரு கண்டை. 5 அடி. என்னடா அது ஆங்கணுங்களே மீன் நண்பர்களே. அது வேலிக்கரையில் நிற்கிது நண்பர்களே மீன். பாருங்கள் தண்ணிக்குள்ளே பாருங்கள். உங்களுக்காண்டி எங்கள் லைவாக காமிக்கிறோம். இந்த மாதிரி தான் மீன் இழுத்துக்கு போகும். காமிடு இங்கிட்டு காமிடா. கலட்டிட்டியா? பூசாக்கலை ஓடு. இங்கே எதில் அங்கே தெரியல நண்பர்கள். அதை ஒரு மீன் பிடிச்சேன், இங்கே தெரிய மாட்டேங்குது. போடுறா. ஆட்டேங்கப்பா நண்பர்களே, இது சரியான சைஸ். இது பிடிச்சதில் இதை பெருசு நண்பர்களே. பாருங்கள் தெரியுதான் தெரியல உங்களுக்கு. நான் வெளிச்சத்தை காமிக்கிறேன். இங்கிட்டு பாருங்க, நாங்கள் பிடிச்சதில் இதை பெரிய சைஸ்ன்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ இருக்க மாட்டாது. இது பாருங்க, செம சைஸு. இந்த அப்படி கலட்டி போடு. அங்கிட்டு திரும்புறக்கெல்லாம் இங்கிட்டு இழுத்துட்டேன் நண்பர்களே.
ரெக்கார்ட் ஆனிச்சு என்ன தெரியலடா. என்னடா சவுண்டெல்லாம் வருது. கத்துது. அந்த மீனை பாருங்க வேறு லெவலில் இருக்குது. போடு 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 போடு. கையை தூக்கு பார்ப்போம். தூக்கு புதுசாக தூக்கு பாருங்கள். சத்தோடத்தில் பாருங்கள் நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோமு. இங்கே பாருங்க வேறு லெவல் நண்பர்களே. நான் ரொம்ப கிடைக்கலனாலும் மாட்டின உரம் இப்போ சரியான சைஸ் மீன் பாருங்கள். ஒரு வாட்டி பிடிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு. ஓ அங்கே ஆமாயா அங்கேயே தெரிய மாட்டேங்குதியா. இந்த கேமரா ஜூம் பண்ண முடியாதுண்ணே. ஃபோன்னா ஜூம் பண்ணிடுறேன். நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா புழுவை மாட்டி வச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே பனிக்கிட்டு இருக்குது என்னன்னு தெரில. சின்ன மணிக்கீரை வந்து முதல்ல நல்லா இழுத்த நண்பர்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் போட்டு. அதுக்கப்புறம் கடிக்கவே இல்லை. சரச்சனை இழுத்தான் இப்போ காணும். இழுத்து பாரு மாட்டலையாடா. நல்லா மாட்டுச்சு அடுத்தடுத்து மாட்டுச்சு. நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்தா இழுத்துட்டான்டா. இங்கடா வரலையாடா வாடா. என்னடா அது வெயில் பார்த்தீங்கன்னா எதி வெயிலாக போடுது. மேலே நிற்க வருங்க சூரியன். ஆய் கண்ணே கூசுதுடா. போடு போடு போடு. நண்பர்களே இந்த ஆற்றுல பிடிச்சிட்டு வேறு இந்த இடத்துல சரியாக கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா வேறு ஆற்றுக்கு போக போகிறோம். அங்கே போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். அங்கே எப்படி கிடைக்கும் தெரில. அங்கே போய் பார்ப்போம். வாங்க கிளம்புவோம். வாவனே அதை வந்துட்டியா ஏதாவது எடுத்துகிட்டு வா. இல்லை தண்ணி நிறையா கிடக்குது. மீன் பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டேங்குது. கிளம்பிட்டியா? இந்த கடைக்காரங்க நாங்கள் குடிச்சது தண்ணிக்குள்ளே வச்சுருக்கோம். நாங்கள் போவோம்.